தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் எங்கள் ஊர். எங்களுக்கு அந்த பாலக்கோடுன்ற காடு அந்த ஊரில் எந்த வேலையும் கிடையாது. கரும்பு வெட்டுறது தான் எங்கள் வேலை. எந்த ஊரில் மில் இருக்கோ அந்த ஊருக்கு போய்ட்டு கரும்பு வெட்டுவோங்க. வீட்டில் புள்ளிங்க குட்டியெல்லாம் விட்டுட்டு கஷ்டப்படுறது தான் எங்கள் வேலை. எங்களுக்கு யாரும் லைக் பண்ணுறதில்ல, நீங்களாச்சும் லைக் பண்ணுங்கள். இவங்க ஊர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு. இங்கே அதிகமாக நிலப்பரப்பு நீர் இல்லாதால் விவசாயம் செய்ய இயலாமல் சரியான வேலை இந்த ஊரில் இல்லைங்க. அதனால் அவங்க நமது கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் பெருமுகை ஊராட்சிக்கு உட்பட்ட அடசப்பாளையத்தில் என்னுடைய தம்பி அருண்குமார் கரும்பு காட்டிற்கு சக்தி சுகர்ஸ் கம்பெனி மூலமாக அனுப்புகிறாங்க. அவர்கள் குழந்தைகளை அவர்களது ஊரிலே விட்டுட்டு இங்கே கணவன் மனைவி மட்டுமே அவங்களோட சேர்ந்து 20-30 நபர்கள் ஒன்றாக வந்து தமது தம்பி கொட்டாயில் தங்கி ஒன்றாக உணவு செய்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எல்லோரும் ஒன்றா ஒரு 6 மணிக்கு காலையில் எந்திரிச்சு காட்டுக்கு செல்கிறாங்க. சாயங்காலம் மாலை 6 மணி வரைக்கும் உடல் வலிக்க கரும்பு வெட்டி கரும்புகளை சிறிது கட்டாக கட்டி லாரி இருக்கும் பகுதிக்கு கொண்டு சென்று போட்டு வைக்கிறாங்க. பின்ன லாரி வந்தோடனே ஏற்றி லோடு செய்து தன்னுடைய உடல் வலியும் பொருட்படுத்தாமல் லாரியில் ஏற்றுறாங்க. பின்ன அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வேலை வருடம் முழுவதும் சுகர் கம்பெனி சொல்லும் இடங்களுக்கு சென்று தங்கி இந்த வேலையை செய்து வருகிறோம். இவர்கள் கூறும்போது நாங்கள் 12 மணி நேரம் வேலை செய்து களைத்து இரவு உணவு உண்டு தூங்கினால் தூங்கும் வர வெகு நேரம் ஆகும். கை கால்கள் உடம்பு ஆகியவை ரொம்ப வலிக்கும் என்று கரும்பு தொழிலாளர்கள் கூறும்போது நமக்கு கண்கள் கலங்குகின்றன. கரும்பு தொழிலாளர்கள் கூறும்போது நாங்கள் தான் இப்படி வேலை செய்கிறோம், எங்கள் குழந்தைங்க நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேணும், நாங்கள் படும் கஷ்டம் எங்களுடன் போகட்டும் என்று கரும்பு தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க கூறினார்கள். நாங்கள் தாங்கள் வேலைக்கு வந்தால் 2-3 மாதங்கள் ஆகும் குழந்தைகள் பார்க்க செல்ல. எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை வழங்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் என்று கூறினார்கள்.